வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோகோ நிறுவனம் எல்லா பேருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஜோகோ நிறுவனத்துல இப்போ நமக்கு ரெண்டு விதமான வேலை வாய்ப்புகள், லைக் எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவும் இன்னொன்று வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கேட்டகிரி வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய போறாங்க. இதுக்கு நீங்க பேசிக்கா வந்து எனி டிகிரியோ இல்லை வந்து 12தோ இல்லை டிப்ளமோ முடிச்சிருங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, சேலம், மதுரை, கோவை, திருநெல்வேலி இந்த 5 லொகேஷன் தான் பிரைமரியாகவும், ஒருவேளை இதில் நீங்கள் நல்லா ஒரு 6 மந்த் டு 8 மந்த்ஸ் வந்து நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் தரப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து 20K வரைக்கும் சேலரியும் அப்ராக்ஸா, அதே மாதிரிக்கு ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30Kக்கு மேலே சேலரி வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போது இந்த வேலைகள் வந்து வாரத்தில் 5 நாட்கள் மட்டும்தான், சனியும் ஞாயிறும் வந்து லீவு அப்படின்றமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடியதுக்கு எந்த விதமான தனிப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ், ஹிடன் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் செட் ஆகுது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அஃபிஷியல் ஜோகோவோட சைட் மூலியமாகவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும், இன்னும் இந்த ஒர்க்கில் வந்து என்னென்ன மாதிரியான சில நீட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் ஜோகோவோட வெப்சைட்டோட லிங்க் தான். ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கையும் தந்திருக்கேன். டச் பண்ணிங்கன்னா நம்ம சைட் வரும். இதில் தான் அப்ளை பண்ண போறீங்க. மெயினாக ஃபஸ்ட்டு இந்த 5 பிரைமரியான லொக்கேஷன் தாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 6 to 8 மந்த் இல்லை அட்லீஸ்ட் 1 இயராச்சும் நீங்கள் வேலை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான வாய்ப்புகள் தரப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, மேஜர் சிட்டிஸ் வந்து இதுதான். இன்கேஸ் உங்கள் சிட்டிஸ் வந்து இதில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சிட்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் வந்து வேலைகள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து ஜோகோல வந்து ஒரு நான் கோடிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலைகள் நீங்க வந்து பார்க்க போறீங்க. இது வந்து ஒரு நிரந்தரமான வேலை தான். ஒரு ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் நீங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம், இல்ல ஃப்ரெஷர்ஸ் இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னாலும் நீங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல தான் இருக்கும் அப்படின்றமே அவங்க சொல்லிட்டாங்க. நைட் ஷிஃப்ட்டும் தரப்படலாம், டே ஷிஃப்ட்டும் தரப்படலாம். ரோல் பேஸ்ட பொறுத்து இந்த வேலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பேஸ்டில் உங்களுக்கான வேலைகள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளில் வந்து உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பேன். இதுக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து என்ன, ஒர்க் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கு, யார் யார் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி வந்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த ஆர்டிக்கலோட கீழே ஃபைனல் டீடைல்ஸ்ல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் லிங்கோட டேபிள் பாக்ஸ் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஜோகோவோட அஃபிஷியல் அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் பாக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கான லிங்க்கும், ரெண்டாவது இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கான லிங்கையும் நான் தனித்தனியாக தந்திருக்கேன். ஸோ அதனால் குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலைகளுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மொதல் இருக்கக்கூடிய லிங்கான கிளிக்கர் அப்படின்றதமே டச் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிளிக்கரையும் நீங்கள் வந்து டச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலைகள் இருந்து எப்படி விண்ணப்பிக்கணும் இதே தான் அந்த இதுக்கு இருக்கும். சில தகுதிகள் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து ஆகும். இப்போ கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நான் தொடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வருது. இதில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எஸ், இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ப்ளூ கலரில் ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். இப்போ வந்து எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். எனக்கு அகைன் அதே இடத்துல கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நான் இதையுமே வந்து தொட்டேன் அப்படின்னா எனக்கு ஜோகோ கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் பேஜ்குள்ளே வந்து போகும். இப்போ இந்த வேலைகள் தான். எஸ், ஓகே, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஜோகோ கார்பரேஷன் இந்த வேலைகளுக்கு தான் ஆட்களை தேர்வு வந்து செய்கிறாங்க. ஸோ கரண்ட்லி இது வந்து ஒரு டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நான் கோடிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வேலைகள் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கோடிங் அப்படின்றது உங்களுக்கு பெருசாக தெரியணும் அப்படின்ற மாதிரி அவசியம்
ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் ஸ்மாலாகவே போட்டிருக்காங்க. என்னன்னா நீங்கள் வந்து காண்டாக்டை வந்து பேச போகிறீங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் பேசுகிறோம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் முடிச்சிருங்க. பட் ஆனால் பேசிக்காக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இருக்கணும். அதுவுமே வந்து இங்கிலீஷ், ஒரு பேசிக் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ் ஓகே தான், ஓகே. அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி இமெயில் வந்து ஹேண்டில் பண்ணுறது, எக்ஸல் ஷீட் வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறது, டேட்டா எல்லாத்தையுமே ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு நார்மலாக வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து எந்த மாதிரி ரன் ஆகும், அதோட ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வேலைகளில் சேர்ந்தால் மொதல் 45 நாட்கள் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து தந்துருவாங்க. பட் இருந்தாலும் சில ஒரு டீசெண்டான தகுதிகள் அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்கும். அது மாதிரி நைட் ஷிஃப்ட்டோ டே ஷிஃப்ட்டோ எந்த ஷிஃப்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இதில் வேலைகள் பார்க்குறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, ஓகே. இந்த 5 மாவட்டங்கள் தான், ஓகே. கீழே வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில். எஸ், இதை வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதே இடத்துல ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு பேஜ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னீடு, நாக்குரி, இதெல்லாம் நீங்கள் பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இங்கிட்டே நீங்கள் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூம் வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்கிறாங்க. அந்த ரெஸ்யூம் வந்து ஒன்லி டாக்குமெண்ட் பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ மினிமம் பிடிஎஃப் ஃபார்மேட்டாகவே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் வந்து பண்ணிடுங்க, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு நேம், மெயினாக பேன் கார்டில் இல்லை ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் அப்படின்றத அந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க, ஓகே. அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி அப்படின்றது வந்து தெரியுது பார்த்தீங்களா, எஸ், அந்த ஜிமெயில் ஐடி அப்படின்றதுமே இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர், அது வந்து இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி நம்பர் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் கிராஜுவேஷன், நீங்கள் எந்த வருஷம் பாஸ் அவுட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் வந்து என்னது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரெஷர் அப்படின்றதமே நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம், ஓகே. கரண்ட்டாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தான் கொடுக்கணும், இல்லைனா அதுவும் தேவை கிடையாது. கரண்ட்டாக அப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ சம்பளம், அதுக்கப்புறம் எவ்வளோ சம்பளம் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறீங்க, அது எல்லாமே பெர் ஆனம் தான் கேட்டிருக்காங்க, பெர் மந்த் கேட்கல. அதனால் பார்த்து கரெக்டாக மென்ஷன் வந்து பண்ணிடுங்க. ஸ்கில் செட்டில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு, இப்போ இன்கேஸ் உங்களுக்கு பைத்தான் தெரியலாம், இல்லை என்ன வேணால் தெரியலாம். ஸோ ஒரு அந்த என்ன தெரியுதோ அந்த ஸ்கில் செட்டை இங்கே வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு, நியூஸ் பேப்பரா இல்லை லிங்க்டினா, ஃபேஸ்புக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஜென்ரலாக லிங்க்டின் கூட கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் லொக்கேஷன், இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கீங்க, உங்களோட கரண்ட் லொக்கேஷன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 மாவட்டங்கள் இருக்குல்ல, சாரி 6 மாவட்டங்கள் இருக்குல்ல, இந்த 6 மாவட்டங்களில் எந்த இடத்துல உங்களுக்கான லொக்கேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இப்போ மதுரை தான் பக்கம், இல்லை நான் மதுரை தான் சொந்த ஊர் அப்படின்னா நீங்கள் மதுரை பிக் வந்து பண்ணிக்கலாம், அது ஓகேங்களா. அது வந்து ப்ரிஃபர் தான், ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து கோயம்புத்தூர் எனக்கு கொஞ்சம் பக்கம் அப்படின்னா கோயம்புத்தூர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சென்னை ஓகே, இல்லை சேலம் ஓகே அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஓகே. ஸோ பண்ணிவிட்டு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்யூம் அப்படின்றத அப்லோட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இங்கேயுமே இன்னொரு தடவை உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் தெரியுது பார்த்தீங்களா, எஸ், இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. எஸ், சிம்பிள், இவ்வளோ தான். இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கும் இதே மாதிரிக்கே வரும். பட் அதுக்கு வந்து என்னென்னா இன்ஜினியர் கேண்டிடேட்ஸ் முடிச்சிருக்காங்களே, ஸோ அவங்க மட்டும்தான் அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரியோ இல்லை 12th டிப்ளமோ யார் வேணாலுமே விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ அந்த வேலைகள் ஒரு ஆள் வந்து 2 பதவி கூட விண்ணப்பிச்சிக்கலாம், அதனால் எந்த ப்ராப்ளமே கிடையவே கிடையாது. ஸோ பார்த்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயில் அடிக்கடி செக் பண்ணுங்கள். மெயிலில் மட்டும் தான் இவங்க உங்களுக்கு ரிப்ளை கான்டாக்ட் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க. வேறு எனி அதரில் வாட்ஸ்அப்லையோ டேரக்ட் கால்லாம் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ மெயிலில் மட்டும் அடிக்கடி நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரீசெக் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்கேஸ் அது வந்து ஸ்பேம் ஃபோல்டரை கூட நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.